38 வருஷம். நம்மெல்லாம் ஒரு 2 வாரம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவோம், 3ஆவது வாரம் அற்புதத்தை பார்க்கலன்னா அடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த 38 வருஷமாக விசுவாசத்தோடு படுத்து கிடக்கிறான். அப்போது எல்லோரும் அவனை ஏளனமாக பார்த்திருப்பார்கள். ஏண்டா நாங்கள் எல்லாம் ஒத்த காலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் ஓடியாவது கீழே விழுந்துருவோம், நீ மொத்தம் சப்பானி, நகரவே முடியாத ஒன்றை கொண்டு நீ எப்படா நகர்ந்து போய் குளத்தங்கரையில் விழுவேன்னு அவனை கிண்டல் பண்ணியிருக்கிறான், சிரிச்சிருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு சற்றும் விலகவில்லை. அவன் உறுதிப்பாடோடு இருந்திருக்கிறான். எப்படிப்பட்ட உறுதிப்பாடு? நான் நடப்பேன் என்பதுதான் விசுவாசம். அல்லையா? ஒரு சமக்கையை தட்டலாம். இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு சந்தேகம் வரும், நமக்கு கூட சந்தேகம் வரும். ஏனென்றால் உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்கள் அந்த குளத்தங்கரையில் திரளாய் வருகிறார்கள். மாதத்திற்கு ஒரு முறை, எப்பாவது ஒரு முறை தான் குளம் கலக்கப்படும், ஒரு தூதனால் கலக்கப்படும். இந்த குளத்தை கலக்கி மீன் பிடிக்கிறது போல் குளத்தை பிடிச்சி கலக்கிடுவார். யாராவது வியாதிப்பட்டவன் யாரானாலும் ஓடி போய் முதல்ல போய் விழுகிறவனுக்கு தான் அந்த வியாதி சுஸ்தமாகும். இதுதான் நிபந்தனை. முதல்ல ஓடி போய் விழுகிறவனுக்கு தான் அந்த வியாதி சுஸ்தமாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சப்பானே முடியாது, வயதானவங்க முடியாது, முழங்கால் வலி உள்ளவங்க முடியாது, இடுப்பு வலி உள்ளவங்க முடியாது, கண் குருடன் தப்பி தவறி போய் முடியாது. அதுக்கு முன்னாடி கண் உள்ளவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் பலன் உள்ளவன் என்ன பண்ணுவான், ஓடி போய் விழுந்துருவான். அப்போ அதுலேயும் ஒரு பாரபட்சத்தை பார்க்குறோம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதுல ஒரு பாரபட்சத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆரோக்கியமானவனுக்கு தான் அந்த விடுதலை அவர் சொல்லியிருக்கிறார். ஆரோக்கியமற்றவனுக்கு அதில் விடுதலை கிடைக்காது. இங்கே நம்பி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நல்லா ஓட தெரிஞ்சவன் தான் முதல்ல போய் விழுவான், ஓட்ட பந்தயக்காரன் தான் முதல்ல போய் விழுவான், ரொம்ப வயதானவங்க ஓடி போக முடியாது. அப்போ தேவன் அதில் ஒரு பாரபட்சத்தை வைத்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான். ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறான்னு இருப்பான், நான் போய் ஓடி போய் விழலாம்னு சொல்லி அவன் ஓடி வரான், சப்பானி வரான், குருடம் வரான், முடவன் வரான், கை சும்முனவன், கால் சும்முனவன், படுக்கையில் கிடக்கிறவன், எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவனை மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. அது அவனை தெரிந்து கொள்கிறார். எத்தனையோ பேர் இருந்தாலும் இவனுடைய விசுவாசம் அதில் கலப்படம் இல்லாத ஒரு விசுவாசம், அப்பழுக்கற்ற ஒரு விசுவாசம். தேவன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் 38 வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயுசு 100, அதில் இப்பொழுது சொல்லப்பட்டது 70, அதிலே 35 தாண்டி 38 வருஷம் வரைக்கும் அவன் விசுவாசத்தை சற்றும் தளர விடாமல் அந்த குளத்தங்கரையில் என்ன வீடாக இருக்கு, மழையிலும் வெயிலிலும் அவன் அங்கே கிடக்கிறான் பாருங்க. அவனை பார்த்து தான் நம்ம விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் உலகத்தின்படி அவனால் அந்த குளத்தங்கரையில் யாரும் தூக்கி கொண்டு போக முடியாது. ஏனென்றால் எல்லோரும் வியாதிப்பட்டவர்கள். அந்த காலத்தில் மருத்துவமனைகள் இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஆகவே எல்லாரும் போய் ஜம்ப் பண்ணக்க வருவாங்க. ஆனால் இந்த வியாதிப்பட்டவனை தூக்கி கொண்டு குளத்தங்கரையிலே குளத்துக்கு உள்ளே போடவும் முடியாது. ஏன்னா அவன் விடுதலைக்காக தான் வந்திருக்கிறான். ஆகிய மற்றவனுடைய விடுதலைக்காக ஒருவனும் வரவில்லை. ஒருவன் தூக்கி கொண்டு போட்டிருந்தா கூட அவன் சுஸ்தமாக என்றைக்கோ போயிருப்பான். இப்போ 38 வருஷமாக விசுவாசத்தில் வலிவி போகாமல் காத்திருந்தவனிடத்தில் யார் வந்தது? கர்த்தர் வந்தாரா இல்லையா? ஒரு சும்மா கையை தட்டலாமா? அல்லேலூயா. இப்போ 38 வருடமாய் காத்து கடந்த விசுவாசியை தேடி கர்த்தர் வந்து எழும்பி நடக்க விரும்புகிறாயான்னு கேட்டார். ஒரே வார்த்தை. எல்லாமே அறிஞ்சு தான் வந்திருக்கிறார். இவன் விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் வந்திருக்கிறார். ஆக அந்த நேரத்தில் அந்த விளக்கத்தை அவன் சொல்லுகிறான். நானும் 38 வருஷமாக இங்கே இருக்கிறேன், யாரும் என்னை தூக்கி கொண்டு அந்த குளத்தில் போடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்போ நமக்கு உலகத்தில் யாரும் நமக்கு இல்லை. சொந்தம், பந்தம், நட்பு, உறவு எதுவுமே நமக்கு கிடையாது. இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் மொத்த சொந்தத்தையும் பெற்றுக்கொண்ட ஒருவர் இருக்கிறார், நம்முடைய தேவன். நம்மை தேடியும் இயேசு ஒரு நாள் வருவார். நம்முடைய நிலைமைகளையும் அதை மாற்றுவார். எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட மரணக்கட்டுகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட தரித்திரத்தையும்
ஆண்டவர் மாற்றுவதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் கடந்து வருவார். அல்லேலூயா. ஆகவே அவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னால் அது கட்டாயம் நிறைவேறும். நம்முடைய விசுவாசம்தான் வழுவி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், ஆகல எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கஷ்டங்கள் வந்தாலோ அவர் என்னை கைவிட மாட்டார். கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து போன வாரம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று. இங்கே 38 வருஷமாய் காத்து கிடக்கிறவனிடத்தில் அந்தி கிறிஸ்துவா இயேசு கிறிஸ்துவா? ஒருவர் பதில் அளிக்கலாம். அவரிடத்தில் யார் கிரியை செஞ்சது? இயேசு கிறிஸ்து கிரியை செய்தார். ஆகவே அவன் வழுவி போகவில்லை. ஒருவேளை அந்தி கிறிஸ்து வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? ஏய், இங்கே எல்லாம் ஒன்றும் விடுதலை கிடைக்காது, ஏதாவது மருத்துவமனைக்கு போகணுன்னு சொல்லியிருப்பான். இன்றைக்கி ஒருவருக்கு ஒரு கேன்சர் வியாதி என்று வைத்துக்கொள்வோம். ஒரு உறவுக்காரங்களெல்லாம் வருவாங்க. உறவுக்காரங்க வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னும் இந்த மருத்துவமனைக்கு போகணுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்னும் மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவமனை தான் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க, கர்த்தரே அல்ல, ஊழியக்காரர்களையும் அல்ல. ஒருவேளை மருத்துவமனை கைவிட்டால் டாக்டர் சொல்லுவார், இனி வீட்டுக்கு கொண்டு போவோம், செத்து போயிடுவோம், தூக்கிட்டு போவோன்னு சொன்னால் அப்புறம் ஊழியக்காரர்களை தேடுவாங்க. அப்போ இப்படிப்பட்டவருடைய விசுவாசம் யாருடையது? அந்தி கிறிஸ்துக்குரிய விசுவாசம். விசுவாசத்தில் 2. இப்போ பதஸ்தா குளத்தில் இருக்கிறவனுடைய விசுவாசம் உண்மையுள்ள விசுவாசம். செத்தாலும் இங்கே இருந்து சத்துடுறேன், அதான் நான் முடிவு. செத்தாலும் பரவாயில்ல, ஒன்றில் விழுந்து எழும்பணும், இல்லை என்றால் இங்கேருந்து மரித்து போகணும், அது அவனுடைய விசுவாசம். ஆனால் நம்ம அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மருத்துவமனை தான் தேடுவாங்க. மருத்துவமனை கைவிட்டால் அதுக்கப்புறம் ஏதாவது ஊழியங்களை தேடுவாங்க. முதலில் தேடினா என்ன? முதலில் தேடினால் என்ன? முதல்ல தேடினாதான் உண்மையுள்ள விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது என்பதனை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் சொப்பனங்கள் பார்ப்பாங்க, நிறைய பேருடைய மரணங்களை பற்றியுள்ள சொப்பனங்கள் பார்ப்பாங்க. அப்போ சொப்பனங்கள் பார்த்தா நான் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன், சாவுறது உடனே பொருத்தனை பண்ணிடுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க? பொருத்தனை பண்ணுவாங்களா? ஸ்கூலா? திஸ் இஸ் ஸ்கூல். அல்லேலூயா. புஸ்தகத்தில் முடிவி பேனா பேப்பர்லாம் வீட்டில் வச்சு எழுதிருங்க. இங்கே எழுதினா வசனத்தை மட்டும்தான் எழுதணும். அல்லேலூயா. அப்போ இவர்களுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? அப்போ நம்ம 2 விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த 2 விசுவாசத்தில் ஒன்று மரணமே நமக்கு நடக்குது என்று சொப்பனத்தின் மூலம் நமக்கு வெளிப்பட்டாச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒன்றே எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருல்ல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், இந்த தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வாய்ன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ இந்த சம்பவம் எதனால் வருகிறது? அப்போ இது வந்தால் உற்சாகத்தோடு என்ன செய்யணும்? இதை எச்சரிப்பாக எடுத்து தியானிப்பதற்கு வழிமுறைகளை தேட வேண்டும், இல்லாவிட்டால் வாய்க்கும். இப்போ மரணத்தை அறிவித்தாச்சுன்னா பொருத்தனை ஜெபத்தினால் மட்டுமே அந்த விடுதலை கிடைக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ திரும்ப சொல்லுகிறேன், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் மரணங்களை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ தாவீதினுடைய குமாரன் மரித்து போகிறான் என்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தாவீது உபவாசித்து அழுதான். தாவீதினுடைய உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் மகனை காப்பாற்றினாரா? காப்பாற்றவில்லை. வேதம் சொல்லுகிறது,
அவன் மிகவும் கேவலப்பட்டு வியாதிப்பட்டு கேவலப்பட்டு கிடந்தான். அந்த டிபி பேஷண்ட் பார்த்து எப்படி இருப்பாங்க? எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. அப்போது ராஜாவினுடைய குமாரனை மிகவும் கேவலமான அவலட்சண ரூபத்தில் அவன் படுத்து கிடந்திருக்கிறான். அதுக்கு தாவீது பொருத்தனை செலுத்தி இருக்கலாம், அவன் செலுத்தலை. ஆனால் உபவாசித்து தான் அழுதான். ஆண்டவர் கொன்று தான் போட்டார். ஏன்னா தாவீது செய்த பாவம் நம்ம எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அது தாவீது மட்டுமா பொருந்தும்? அது தாவீது என்ன பாவம் செய்திருக்கிறானோ அதைத்தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டாக நம்ம தாவீதை பின்பற்றுகிறோம் இல்லையா? ஸ்திரீயாகிலும் புருஷனாகிலும் தாவீது விபச்சாரம் பண்ணது போல் நம்ம சில இடங்களில் என்ன பண்ணுறோம்? அந்த பாவம் தான் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் செலுத்தாமல் இருப்பது சரியா தப்பா? செலுத்துவது விசுவாசம், செலுத்தாமல் இருப்பது அவிவிசுவாசம். அல்லேலூயா. இன்றைக்கு கொடைக்கானலில் ஏற்பட்ட அந்த நிகழ்வும் அப்படித்தான். முற்காலத்தில் அவர்கள் சொன்னார்கள், முற்காலம்னா கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பாக, பொருத்தனை செலுத்து என்று தான் சொன்னேன். நேற்றைய தினம் அழகான வாய்ஸ் மெசேஜ். நேற்றைய தினம் அப்பா இறந்து விட்டார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அவர் பழி வாங்க நினச்சா ஒவ்வொருவரையும் பழி வாங்குவார். எப்படின்னா அவரவர் செய்த பாவங்களுக்கு தக்கதாக தான் பழி வாங்குவார். பாவங்களுக்கு தக்கதான் பழி வாங்குவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:22 என்ன சொல்லுகிறது? ஒருவர் வாசிப்போமே. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போட்டுவிட்டு செல்லுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஒரு காலத்தில் ஒரு சகோதரன் இந்த இடத்துல, இப்போ இருக்கிற இந்த சகோதரன் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்தார். ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நான் கேட்டேன், பொண்டாட்டியை கத்தியால் குத்திட்டு வந்தாங்க. கத்தியால் குத்திட்டு வந்தான். இவனோட வாழ்வதற்கு அவளுக்கு விருப்பமே கிடையாது. அவள் அடிக்கடி ஓடி போயிடுவாள். அப்போ ஒரு கட்டளையை கொடுத்தேன். இங்கே வந்தான். முதல் கேள்வி ஒரு உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் கேட்டார். இந்த சினிமா பணியில் தான் கேட்டார், அவள் வருவாளா? அவள் வருவாளா? அவன் எழும்புதுன்னு சொன்னான், வருவான். உன் பேரில் எத்தனையோ முறை போலீஸ் கேஸ் கொடுத்தாச்சு. நீ போதாக வரி கத்தி எடுத்து குத்தி இருக்க. சொந்தக்காரெல்லாம் ஒன்றா போட்டு தள்ளுற ரெடியாக இருக்காங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறதுன்னா அவள் வருவாளா? கேள்வி தான் கேட்டாள். அவன் தந்த பதில் விசுவாசத்தினுடைய ஒரு பதில் கொடுத்தான். என்னது? அவள் வருவாள். எந்த விதமான திரும்பி வருவதற்கிற வாய்ப்பே அவனுக்கு கிடையாது. எங்கிட்டே சொல்கிறான், பாஸ்டர் உங்கள் சபையில் யாராவது பொம்பளைங்க இருந்தால் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறான். என்னை புரோக்கராக நியமிக்க முயற்சி பண்ண நான். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு பகிரங்கமாக அந்த கூட்டத்தில் சொன்னார், அவள் வருவாள். கையை தட்டுங்க. அவள் வந்தாள். அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அந்த மகளை அவனுக்கு கையளித்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிற்காலத்தில் சில மாதங்கள், 3 மாதங்கள் தாண்டியதும் சபையை விட்டு அவன் பின்வாங்கி போனான். ஆகவே சங்கீதம் 50:22 படி அந்த குடும்பத்தில் துக்கத்துக்கு மேலே துக்கத்தை வச்சார். அழிவையும் துக்கத்தையும். இன்றைக்கு மரணம். அல்லேலூயா. ஒருவராலும் காப்பாற்றப்பட முடியாதபடிக்கு பீறி விட்டு போயிடுவேன், கீறி விட்டு போயிடுவேன். கத்தியை வச்சு கீற மாட்டார். அவருக்கு கீறல் என்பது ஒரு கேன்சர் வியாதி, இல்லை என்றால் ஒரு இழுப்பு வியாதி. இழுப்பு வியாதினா எந்த நேரம் சாவுன்னு சொல்ல முடியுமா? ஒரே நேரத்தில் தூக்கிடும். இல்லைன்னா மரணமும் திகிலையும் அவர் இதயத்துக்குள்ளே வச்சுருவார். வாதம் எந்த நேரம் வந்தாலும் ஒரு நாடியில் கொண்டு போடுவான். ஒத்த நாடி தான் கொண்டு போடுவான். திகிலும் கலக்கவும் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் வைக்கிறார் என்று சொன்னால், இந்த மரணத்தினுடைய ஃபீல் நமக்கு வரும்போது நம்ம ஒன்றை மட்டும் நேசிக்க வேண்டும், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்று. உற்சாம கையை தட்டுங்க. ஒருவேளை அந்த ஃபீலை குறித்து நமக்கு பயம் இல்லை, திகில் இல்லை, கலக்கம் இல்லை, ஏதோ ஒன்று நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம வருத்தப்பட மாட்டோம், அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஆனால் ஒத்தடி அந்த சம்பவம் நடந்து முடியும். இப்போ மரணத்திலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் அழைப்பார்.
நான் ஜீவனுக்குள்ள ஒரு வாழ்க்கையை அவனுக்கு தருகிறேன், இதை விட்டு வெளியே வான்னு சொல்லுவார். அதுக்கு தான் அவரோட அழைப்பு தான். சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் வருவான். கர்த்தர் என்ன செய்வார்? வாழ வைக்கத்தான் வருவார், உயிரை கொடுக்கத்தான் வருவார். ஆனால் பிரமாணத்தின்படி தான் அவர் கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. தாவீது பிரமாணத்தின்படி நடக்கவில்லை, மகனை கொன்றார். உற்சாகமாக கையை தட்டுங்க. நம்ம அழகாக சொல்லுவோம், தாவீது வேசித்தனம் பண்ணால் மகனை கொன்றாருன்னு சொல்லுவோம். அதே கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க, நீங்கள் வேசித்தனம் பண்ணலையா? அப்போ உங்கள் பிள்ளையும் கொன்று போடுவாருன்னு அர்த்தம். தாவீதுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதியா? இல்லை சவுலுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதியா? இல்லை சாலமனுக்கு ஒரு நீதி, நமக்கு வேற நீதியா? ஒரே சட்டம்தான், ஒரே பிரமாணம்தான். அது எல்லோருக்கும், பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே கடைசி காலங்களில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், 2 பங்கை அழித்து போடுவேன் என்று. 20 வருஷத்துக்கு மேலாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 2043க்குள் 3ல் 2 பங்கு அழிந்திருக்கும், 1 பங்கு தான் மீதியாக இருக்கும். அந்த 1 பங்கு நாம இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கையை தட்டுங்க விரும்பினால். இல்லை என்றால் மரணம் உங்கள் இல்லங்களில் கொடி கட்டித்தான் பறக்கும். அல்லேலூயா. அது உங்களுடைய டூப்ளிகேட் ஜபத்தினால ஒன்றும் போகாது. என்ன கேட்டால் டூப்ளிகேட் ஜபங்கள். போன வாரம் பார்த்தா சிங்கி பாஸ்டர்களை பற்றி பேசணும் இல்லையா? சிங்கி அடித்த பாஸ்டர்கள். அதே மாதிரி சிங்கி விசுவாசிகள் உண்டு. என்ன விசுவாசம்? சிங்கி விசுவாசிகள். இந்த அண்ணா நகரில் ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது. பேர் ஆபத்து, பேர் விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சகோதரன். என் ஊழியம் பொறுத்தன ஊழியம் தானே, அதை தானே சொல்ல முடியும், அவர் சொன்னதானே சொல்ல முடியும். ஆரோக்கியசாமி என்ற ஒருவன் என்னை கூப்பிடுகிறான். என் பிள்ளை இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி திருமங்கலத்தில் ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கன்னு. இப்போ நான் கேட்டேன், இது எத்தனாவது பாஸ்டர்ன்னு கேட்டேன். முதல் கேள்வி, எத்தனாவது பாஸ்டர்?